7th ஸ்டாண்டர்ட் பயிற்சி 1.1 டேர்ம் 2 கீழ்கண்ட படவிலக்கத்திற்கு உரிய தசம எண்களை எழுதணும். மொத்தம் இதில் எத்தனை 3D ஷேப்ஸ் இருக்குது? இங்கே 10, அங்கே 1, 2, மொத்தம் 12 இருக்குது. ஸோ 12 எழுதிட்டு நடுவில் புள்ளி வைக்கணும். புள்ளி வச்சுட்டு 2D ஷேப் அங்கே எத்தனை இருக்குது? 1, 2 இருக்குது. ஸோ 12.2. அடுத்து இங்கே 3D ஷேப்ஸ் இங்கே 10, இங்கே 10, மொத்தம் 20, இங்கே 1 21. ஸோ 21 புள்ளி வச்சு 2D ஷேப் அங்கே எத்தனை? 3 இருக்குது. ஸோ 2D ஷேப் இந்த சைடு வச்சுக்கணும், 3D ஷேப்பை இங்கிட்ட வச்சுக்கணும். அடுத்த சம், கீழ்கண்டவற்றை தசம எண்களை பயன்படுத்தி சென்டிமீட்டரை, நமக்கு 1 மில்லிமீட்டர்னால் எத்தனை சென்டிமீட்டர்? 1/10 சென்டிமீட்டர். அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, 1 சென்டிமீட்டர்னால் 10 மில்லிமீட்டர். அப்போ 1 மில்லிமீட்டர் இந்த சைடு வரையில் 1/10 அப்படின்னு வருமா? அது எழுதியாச்சு. 5 மில்லிமீட்டர் ஈக்குவல் நம்ம 5/10ன்னு போடுறோம். இப்போ கீழே ஒரு 0 இருக்கனால ஒரு ஸ்தானத்துக்கு முன்னாடி தான் பாயிண்ட் வைக்கிறோம், புள்ளி வைக்கிறோம். ஸோ 0.5 சென்டிமீட்டர். அடுத்து 9 மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1/10 சென்டிமீட்டரா? 9/10 சென்டிமீட்டர். ஸோ கீழே ஒரு 0 இருக்கனால ஒரு ஸ்தானம் முன்னாடி புள்ளி வைக்கிறோம். ஸோ 0.9 சென்டிமீட்டர். அடுத்த 42 இருக்கா? இதுக்கு எப்படி போகலாம்? அதே மாதிரி தான் 42 டிவைட் 10 ஒரு ஸ்தானம் முன்னாடி 2க்கு முன்னாடி புள்ளி வைக்கணும், அவ்வளோதான். 4.2 சென்டிமீட்டர். அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்து 4வது சம் வந்துட்டு 8 சென்டிமீட்டர் 9 2 கலந்துருக்கு. ஸோ சென்டிமீட்டரை நம்ம அப்படியே தான் வச்சுக்குவோம், எதுவும் செய்ய போகிறதில்ல. ஸோ அந்த மில்லிமீட்டரை மட்டும் மாற்றிக்கலாம். 9 வந்து இது பண்ணோம் அப்படின்னா 0.9ன்னு வருமா? இது ரெண்டையும் கூட்டினோம்னா 8.9. அடுத்து 375 மில்லிமீட்டர். இதை மாற்றலாமா? ஒரு ஸ்தானத்துக்கு முன்னாடி தானே வைக்கணும், அப்போனா 5க்கு முன்னாடி 37.5 சென்டிமீட்டர்.